நண்பர்களே, இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க சிலையோட பேர் வந்து ராஜராஜேஸ்வரி. இதை ஒரு சிறப்பான ஆசனத்து மேலே அமர்ந்தவாறு வலது காலை தொங்க விட்டு இடது காலை வலது காலுடைய தொடையின் மேலே வச்ச மாதிரி செய்யணும். வலது தனது கரத்தில், அதாவது வலது கையில் வந்து பூங்கொத்து பிடிச்ச மாதிரியும், இடது கையில் கரும்பும், மேல் வலது பக்கத்தில் வந்து அங்குசமும், இடது பக்கம் வந்து பாசக்கயிறும் பிடிச்ச மாதிரி அமைக்கணும். இதுக்கு மகுடம் வந்து கிரீட மகுடம். கிரீட மகுடங்கிறது அரசர்களுக்கு வரக்கூடியது, அதாவது ஆட்சி புரிபவர்களுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி கிரீட மகுடம் வரும். இதுதான் இதனுடைய அமைப்பு முறை. இப்போ நம்ம வந்து அதை வழக்கம் போல் செங்கல் துண்டுகளை வச்சு ஒட்டி அதனுடைய உடல் பாகத்தை உருவம் பண்ணி கைக்கு கம்பி எப்படி வைக்கணுங்கிறதையும் உங்களுக்கு அதில் நான் இப்போ செய்முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், பாருங்கள். அதுக்கப்புறம் செங்கல் துண்டுகளை வச்சு அந்த கையோடைய அமைப்புகளை அதை உருவாக்கி அதனுடைய ஷேப்பை கொண்டுட்டு வரணும். கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் அதை ஃபினிஷிங் ஸ்டேஜ் எப்பவும் போல் செய்கிறது தான். இதுதான் இதனுடைய செய்முறை, பார்த்து தெரிஞ்சுக்குங்க. மற்றபடி ஆடை ஆபரணங்கள் எவ்வளோ சிறப்பாக செய்ய முடியுமோ செஞ்சு அதை அழகுபட திறம்பட செய்யணும். எதற்காக இந்த மாதிரி அதனுடைய பேர், ஆயுதங்கள், விவரங்கள் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இலங்கையிலேருந்து ஒரு நண்பர் வந்து இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு சரியான கைடு இல்லை. கைடு இல்லைன்னா இப்போ நம்ம இந்தியாவில் செய்கிறோம், தமிழ்நாட்டில் செய்கிறோம் அப்படின்னா ஆட்கள் இருக்காங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்கள போய் நேரடியாக பார்த்து கூட அவங்க கூட வேலை பார்த்து நம்ம கற்றுக்கலாம். இப்போ இங்கேருந்து போய் அவங்களுக்கு அங்கே நம்ம சொல்லிக் கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ அங்கே உள்ளவங்க நம்ம தமிழ் வம்சாவளியினர் வந்து இந்த மாதிரி கோயிலை செய்கிறாங்க, இந்த மாதிரி சிலைகளும் செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு விவரமாக சொல்லி கொடுக்கறதுக்கு ஆட்கள் இல்லை. அப்போ அவர் நம்மளுடைய அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒருத்தர் கேட்டு இந்த மாதிரி எனக்கு விவரங்கள் சொல்லுங்கள், என்னென்ன பண்ணலாம், எப்படி எப்படி செய்யணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்கிறனால யாரோ ஒரு 4 பேருக்கு உபயோகமாகிட்டு இருக்கு. இதை வந்து நம்ம மட்டுமே கற்றுக்கிட்டு நம்மளே செஞ்சுட்டு நம்மளோட போயிடும் அப்படின்னு போனால் அதில் அர்த்தம் இல்லை. ஸோ நம்ம கற்றுக்கொண்டதை 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ நான் அவங்கள்ட்ட இந்த வீடியோ மூலியமாக சொல்லிக்கிறேன். உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் என்கிட்ட கேட்டால் நான் உங்களுக்கு விளக்கங்கள் சொல்லித்தர்றேன். ஓகே, நன்றி.